வணக்கம் நண்பர்களே, திரும்பவும் நம்ம சேனலில் நீங்கள் எங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இன்றைக்கி உங்கள் மூலயமா நான் ஒரு செய்தியை பரப்பணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எலி ட்ராப் வந்து வாங்குகிறோம். இந்த எலி ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசை இருக்கும், அதில் பீனட் ஸ்மெல்லும் வரும். தேவைன்னா இந்த மாதிரி நம்ம முந்திரி பருப்பு அது மாதிரி ஏதாச்சும் வச்சோன்னா எலி வந்து இதை சாப்பிட வரும்போது இந்த கம்மில் வந்து கால் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அதால் எடுக்க முடியாது. காலையில் வரணுமே இப்படியே தான் இருக்கும். காலையில் நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணும் போது இந்த மேட்டை மூடி ஒரு பாலித்தீன் கவர்லையோ இதுலையோ ஒன்றில் போட்டு கட்டி தான் தூக்கி போடணும். அப்படி போடாமல் நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் விட்டுடுறீங்க. இந்த எலி மேட் தானே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறோம், குப்பை தானேன்னு சொல்லி தூக்கி போடுறோம். அந்த எலியை சாப்பிட்றதுக்காக பறவைகளோ இல்லை பூனைகளோ நாய்களோ அந்த மாதிரி வரும்போது இந்த எலியோட பசை மேட்டில் வந்து அவங்களும் சேர்ந்தே ஒட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு எலி ட்ராப்பில் இருந்து தான் நாங்கள் காலையில் டைமில் எடுத்தோம். இந்த பறவை வந்து மீன் கொத்தி பறவை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த பறவையோட கால் ரெக்கை எல்லாமே வந்து இந்த ட்ராப்பில் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு சைடு வந்து ஒட்டியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அதை எடுக்க அது ட்ரை பண்ண அதோட மொத்த உடம்புமே அந்த பசையில் ஒட்டிக்கிச்சு. இதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயில் போட்டு நல்லா ஊற வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவுமே நாங்கள் வந்து லைட்டாக மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த பறவையை வெயிலில் வச்சுருந்து விட்டுட்டோம். ஆனால் அந்த பறவையால் பறக்க முடியல, ரொம்ப பயந்து போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவே பறந்து போயிட்டு ரெடி ஆகிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி எலிமேட்டோ ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அது மற்ற பறவைகளையோ இல்லை விலங்குகளையோ பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கண்டிப்பாக முன்னெச்சரிக்கையோடு அதை டிஸ்போஸ் பண்ணணுன்னு உங்கள்கிட்ட நான் விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் உபயோகப்படும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.